வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாண்ட்விச் பார்க்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மசாலாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெட்டில் வச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லாம் மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க. அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டோம். ஒரு பிடி கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு பேனில் ஒரு ப்ரெட் எடுத்து ஒரு சைடில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வரா மாதிரி ஒரு கரண்டி வைக்கிற மாதிரி ஃபுல்லாக தடவி எடுத்துருங்க. நம்ம தவாலையும் பார்க்க போகிறோம், சாண்ட்விச் மேக்கர்லேயும் பார்த்துடலாம். பட்ரு கொஞ்சம் 1 டீஸ்பூன் பட்ரு போடுங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வச்சுடுவோம். அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு கொஞ்சம் பட்டரை தடவிடுங்க. 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டா ரெடி ஆகிடும் தவால. அடுத்தது இன்னொன்று மேக்கரில், சாண்ட்விச் மேக்கரில் வச்சு நம்ம அதுவும் இதே மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தக்காளி சட்னி, டொமேட்டோ சாஸ் இது கூடலாம் சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதில் பெருசாக இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கணும். அதை இப்போ சுட சுட இருக்கும்.